வெல்கம் டு டம்மி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டிடிஆர் பியர்ட் ஆயிலை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மீசதாடி இல்லையா அப்படிங்கிற கவலையை இது கண்டிப்பாக போக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி ரிசல்ட் வரலை அப்படின்னா இதுக்கு கேஷ்பேக்கும் தராங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் மினிமம் ஒரு 3 வருஷமாவது இந்த பியர்ட் ஆயிலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி நாம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமா இன்றைக்கி டாக்ஸிக் சினிமாவாக போயிட்டுருக்குது. அதுக்கு காரணம் இந்த நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் தான். அதுலேயும் சூர்யா படம் அப்படின்னா சுடுகாட்டில் இருக்கிற படம் கூட எழுந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கு. அப்படி ஒரு படத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அது யாருன்னு நீங்களே பாருங்கள். சூர்யான்ற பேரை சொன்ன உடனே சுடுகாட்டில் இருக்கிற படம் கூட எழுந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கிட்ட தான் இப்போ வந்து ரிவ்யூ எடுக்க போகிறேன். ரெட்ரோ படம் அப்படிங்கிறது May 1 நாளைக்கு காலையில் தான் ரிலீஸு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் இன்றைக்கி நைட்டு April 30 நான் மிட் நைட்டு 12 மணிக்கு எழுப்பி சூர்யாவோட ஹேட்டர்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்க போகிறேன். என்னென்ன சொல்ல போகிறானுங்க மட்டும் பாருங்களேன். சார் எழுந்துருங்க சார். சார் இப்போ நீங்கள் ரெட்ரோ படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டீங்க. படம் எப்படி சார் இருக்குது? போன படம் கங்குவா வந்து நல்லா இல்லை அப்படின்னு நான் எடி பேடி அடிச்சிங்க அந்த படத்தை ஒரு சூர்யா ஹேட்டரா. இந்த படம் எப்படி சார் இருக்குது? சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்குது? இந்த ஆக்டிங்லாம் விடுங்க. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, ஜோதிகா. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோயிலுக்கு எதுக்கு செலவு பண்ணுறீங்க, அதை விட்டுட்டு ஸ்கூல் ஏதாச்சும் கட்டலாமே அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத பேச்சு? இன்னும் 3 வருஷம் முன்னாடி இருந்தே இவர் இன்னும் வெளியே வரல. வன்மத்தை எப்படி கக்குறாங்க பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். சார், இப்போ சூர்யா சாரோட ஆக்டிங் விட்டுருவோம். படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து சும்மா செதிலாக செதுக்கிருக்காங்க. அதுக்காக காமிக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஷார்ட் பை ஷார்ட்டாக. இப்போ இந்த சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் எப்படி சார் இருக்குது? சினிமாட்டோகிராஃபின்னு ஒன்று தான் அவங்க அப்பா சிவகுமார் ஞாபகம் வராரு எனக்கு. செல்ஃபி எடுக்க வந்தால் ஒன்று கொடுக்கணும், இல்லைனா வேணான்னு விட்டுருணும். அதை விட்டுட்டு அதுனாங்க இப்படி தட்டி விடுறாரு. இதெல்லாம் நியாயமா? நியாயமே இல்லை சார். இப்போ சூர்யா சாரோட ஆக்டிங் விட்டுருவோம், படத்தோட சினிமாட்டோகிராஃபி அதையும் விட்டுருவோம். படத்தில் மியூசிக் எப்படி சார் இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டூடியோ கிரீன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஞானவேல் ராஜா, அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். எதுக்கு அவருக்கு தேவையில்லாத வாய்? 1000 கோடி கலெக்ஷன் பண்ணோம், 2000 கோடி கலெக்ஷன் பண்ணோம், பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லைன்ற அவரு. இப்படி அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரதான் இல்லை. சரி, இப்போ நம்ம வேற மாதிரி போவோம் சார். இப்போ அதெல்லாம் விட்டுருங்க சார். இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ், அவர் யாருன்னா தலைவரை வச்சு பேட்டை ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுவார். இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் எப்படி பண்ணியிருக்கிறாரு அதை சொல்லுங்க சார். கார்த்திக் சுப்புராஜ்னோடனே எனக்கு யார் ஞாபகம் வரானா, அவங்க தம்பி கார்த்திக் தான் ஞாபகம் வராரு. இப்போ என்ன பண்ணாரு, கங்குவால ஒரு கேமியோ. இல்லை நெப்போட்டிசமா நான் கேட்குறேன். அவங்க தம்பியும் நடிக்கிறாரு, அண்ணனும் நடிக்கிறாரு. இதெல்லாம் நெப்போட்டிசமா தான் இருக்குன்ற. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? படம் எப்படி இருக்கு? மயிர் மாதிரி இருக்குது, மயிர் மாதிரி இருக்கு. அதாவது படமே நாளைக்கு காலையில் தான் ரிலீஸு. இருந்தாலும் மிட் நைட்டில் இவனுங்களை எழுப்பி இவனுங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் எப்படி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? பண்ணுறதும் பண்ணிட்டு பாருங்க, போதி தர்மர் மாதிரி லுக்கு கொடுக்குறானுங்க. இவனுங்க எந்த படத்தை எடுத்தாலும் இப்படி தான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவானுங்க. ராயன்லேருந்து தங்கலான்லேருந்து மெய்யழகன்லேருந்து ஏன் இப்போ வந்து விடாமுயற்சி வரைக்கும் எல்லா படத்துலையும் இவனுங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறானுங்க. இவனுங்களால தான் வந்து தமிழ் சினிமாவே இன்னைக்கு டாக்ஸிக் சினிமா மாறிச்சு. போயிட்டு மதகஜ ராஜா போய் பார்ப்போம். புஷ்பால சங்கு கடிகிற சீனை போய் பார்ப்போம். சூர்யாவை பற்றியும் சூர்யாவோட படத்தை பற்றியும் சொல்லக்கூடா அப்படின்னா, அவரோட ஃபேமிலி அது ஒரு வீட்டில் வேலை செய்கிற தோட்டக்காரன் முதற்கொண்டு தோண்டி எடுத்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னா, சில பேர் இருக்கிறாங்க, அவனுங்களுக்கு வந்து உள்ளூர் சினிமாவே வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் கேமரான், ஸ்டீவன் ஸ்பீல்பர்கு, அப்புறம் இந்த கிறிஸ்டோபர் நோலன் அந்த லெவலுக்கு வந்து போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, வாரம் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை நான் டீகோடிங் பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சத்யேந்திரா லெவலுக்கு வந்து இவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. ஆனால் உள்ளூர் சினிமாவே இவன் வந்து ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு 2 பேரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு நீங்களே பாருங்கள். மச்சான் வாடா, என்ன உனக்கு முடி கொட்டு தானே? சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருக்கிட்டே இல்லையா நீ? பார்த்துருக்கேன். லட்சுமி வேணும் சசிகுமார் பஸ்ஸில் லவ் பண்ணினே போவாங்களே, மயிரில் போவாங்க. அது சுந்தரபாண்டியபுரம். நான் சொல்கிறது சுப்பிரமணியபுரம். பார்த்துருக்கிறியா இல்லையா? இல்லை. ஏண்டா அந்த படம்லாம் பார்க்கலன்னா நீ எதுக்கு வந்து நீ உயிரோட வாழுற? அது என்ன மாதிரி படம் தெரியுமா? அது ஒரு தமிழ் சினிமாவோட கல்ட்டு கிளாஸ் மூவி. அது அந்த படத்தை பார்த்து எவ்வளோ பேர் டைரக்டராக வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்னு தெரியுமா? இதை வந்து இந்த படத்தை நீ பார்க்காம வாரம் தேட்டர் வெள்ளிக்கிழமானா கமலா தேட்டருக்கு ரோஹிணி தேட்டருக்கும் போயிட்டு நீ ரிவ்யூலாம் கொடுத்துட்டு இருக்கிற. சுப்பிரமணியபுரம் படம் பார்க்கலன்னா நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்ட். இவ்வளோ பேசுறீங்க. நீ பார்த்துட்டியா அந்த படத்தை? பார்த்தது இல்லடா.
நான் இப்போ உங்ககிட்ட கேட்ட இந்த கேள்வியை நேற்று என் ஃப்ரெண்டு இதை விட கேவலமாக என்னை பார்த்து கேட்டான். ஏன்டா நாயே நீ எல்லாம் இந்த படத்தை பார்க்காம உள்ளூர் சினிமாவே தெரியாமல் நீ எல்லாம் எது தியேட்டருக்கு வந்து வார வாரம் போய் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், சுப்பிரமணியபுரம் படத்தை பார்த்தே ஆகிறோம். ரீரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ போய் பார்த்துக்கலாம். அது வரையெல்லாம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கே சன் நெக்ஸ்ட் ஆப்பை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம், படத்தை உட்காந்து பார்க்குறோம். என்ன மாதிரி மூவி அது? ஐயா விடாமுயற்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அசர்பைஜான்னு ஒரு நாட்டில் போய் இந்த படத்தை எடுத்தாங்க. அங்கே நடந்த கூத்தை நீங்களே பாருங்கள். பெட்ரோல் பங்க்கில் ஒரு சீன் சார். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகே சார் வராரு, நீங்கள் அவரை மார்க் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கிட்ட வந்து இப்படி தட்டிட்டு சந்தோஷமாக மன நிம்மதியோட ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சார். அப்படியே தலையில் கையை வச்சுட்டு கர்த்தராக இயேசுவை ஆசீர்வதிக்க முன்னு சொல்லிட்டுங்களா சார்? பின்ன என்ன சார், ஏகே சார்னா அவர் ஒரு ஃபைட்டு, நான் ஒரு ஃபைட்டு, அவர் என்ன அடிக்க, நான் அவர் அடிக்க, தேட்டர் தெரிக்க, அதை தான் சார் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார். செகண்ட் ஹாஃபில் செம்மையான ஒரு ஃபைட் சீன் இருக்கு சார். காரில் ஒரு சீன் வச்சிருக்கிறோம். அந்த டைமில் கடவுளே நினச்சாலும் ஏகே கிட்டேருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. ஓ சார், ஏகே வருவார், நீங்கள் இந்த டைலாக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சரிங்களா?